அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PERT and CPMல இருக்கக்கூடிய முக்கியமான டெர்மினாலஜிஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸோ இந்த பேசிக் டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸும் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நொட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மையும் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணும்போது தான் நம்மளால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதில் இந்த எல்லா டெர்மினாலஜியும், நான் இங்கே சொல்லக்கூடிய எல்லா டெர்மினாலஜியும் எப்படி அங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டியை எவ்வளோ சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு சிங்கிள் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு சிங்கிள் ஆக்டிவிட்டிக்கும் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்க முடியும். அந்த இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் வேறு ஒன்றும் இல்லை, இ அப்படிங்கிற லெட்டரால் நோட் பண்ணுவோம். கேபிட்டல் இ அப்படிங்கிற லெட்டரை யூஸ் பண்ணி என்ன நோட் பண்ணுறேன்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமை நோட் பண்ணுறேன். இது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் பொருந்தும். ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபார்வேர்ட் பாஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். நெட்வொர்க்கில் ஃபார்வேர்ட் பாஸ், அதாவது ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ, ப்ராஜெக்ட் இனிஷியலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து ஆரம்பித்து ஃபைனல் வரலும் போகணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபார்வேர்ட் பாஸ். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ரெண்டாவது லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்டோட டேட்டில், ஃபைனல் டேட்டில் எந்த சேஞ்சஸும் வராமல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை எவ்வளோ லேட்டாக முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஓகே, ஸோ இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமுங்கிறது எவ்வளோ இயர்லியராக அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமுங்கிறது அந்த ஆக்டிவிட்டியை எவ்வளோ லேட்டாக நாம் முடிக்கலாம், ஸோ தட் ஃபைனல் டேட்டில், ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்டில் எந்த சேஞ்சஸும் நடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்டை நாம் 40 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த 40 டேஸில் ப்ராஜெக்டும் முடியணும். அட் த சேம் டைம் இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம எவ்வளோ டிலே பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஓகே, இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமை எல் அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணி நான் நோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கு கேபிட்டல் எல். ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் பாஸ் ஆர் பேக்வேர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேக்வேர்ட் பாஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸில் நம்ம வரணும், பேக்வேர்டில் வரணும், இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரணும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ரைட், ஸோ இந்த ரெண்டும் ஓகே. நெக்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், அதாவது இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம், அந்த ஆக்டிவிட்டியோட இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைமை நான் TEFன்னு எடுத்துக்கிறேன். T ஃபார் டைம், EFனா இயர்லியஸ்ட் ஃபினிஷிங். ரைட், ஸோ இந்த TEFக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் ஆக்டிவிட்டி டியூரேஷன். ஓகே, ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டியை இயர்லியஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ் அந்த ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன் என்ன, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமையும் ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன் டைம் என்ன, ஆக்டிவிட்டி செய்யறதுக்கான டைம் என்ன அப்படின்றது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் கிடச்சிரும். ஓகே, அடுத்தது லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஒரு ஆக்டிவிட்டியை எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான நோட்டேஷன் T லேட்டஸ்ட் ஸ்டார்டிங், LS. ஓகே, T ஃபார் டைம், L லேட், S ஸ்டார்ட். ஓகே, டைம் ஃபார் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங்.
இதை தான் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம்லேருந்து ஆக்டிவிட்டியோட டியூரேஷனை மைனஸ் பண்ணிட்டோன்னா, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம்லேருந்து ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுக்குதோ அந்த டியூரேஷனை மைனஸ் பண்ணிட்டோன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் நமக்கு கிடச்சிரும். ரைட்? ஸோ இந்த 4 விஷயம் பேசிக்காக ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் என்ன, இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் என்ன, லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன. ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாத், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் பாத், ஒரு ப்ராஜெக்டில் கிரிட்டிக்கல் பாத் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த லாங்கஸ்ட் பாத் தான் வந்து கிரிட்டிக்கல் பாத். லாங்கஸ்ட் பாத் வந்து கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான். கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தான். ரைட்? ஓகே, ரைட். ஸோ கிரிட்டிக்கல் பாத் பார்த்தாச்சு, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டும் கடைசியாக பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, ஃப்ளோட்னா என்ன, ஸ்லாக்னா என்ன. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டுக்கு வரலாம். ஃப்ளோட் அப்படின்னா, ஃப்ளோட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோட் ஸ்லாக் ரெண்டுமே ரிலாக்ஸேஷன் தான். ரிலாக்ஸேஷன் டைம் தான் வந்து ஃப்ளோட் அல்லது ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோட் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டிக்கு ரிலாக்ஸேஷன் கண்டுபிடிச்சோன்னா அது ஃப்ளோட். ஸ்லாக் அப்படிங்கிறது ஈவெண்ட்டுக்கு. ஓகே, ஈவெண்ட்டுக்கு நாம் ரிலாக்ஸேஷன் கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஃப்ளோட் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. ஓகே, டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம், ஃப்ரீ ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட். ஓகே, ஸோ டோட்டல் ஃப்ளோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ஃப்ளோட்டுக்கான நோட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஃப்ளோட் டிஎஃப்னு நோட் பண்ணிக்கலாம் நம்ம, டோட்டல் ஃப்ளோட். ஓகே, ஸோ டோட்டல் ஃப்ளோட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டைம் என்ன, அதிலிருந்து ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷனை மைனஸ் பண்ணிடணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கான மேக்ஸிமம் டைம் அவைலபிள் என்ன, மேக்ஸிமம் டைம் அவைலபிள் மைனஸ் டியூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்ற ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கான மேக்ஸிமம் டைம் அவைலபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கும் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் தான் மேக்ஸிமம் அவைலபிள் டைம் அப்படின்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கும் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் அவைலபிள் டைம். அப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அவைலபிள் டைம் எல் மைனஸ் இன்னு எழுதலாமா? எல் மைனஸ் இ, இது மேக்ஸிமம் அவைலபிள் டைம். மைனஸ் எதை மைனஸ் பண்ணணும்? டியூரேஷன், ஆக்டிவிட்டியோட டியூரேஷன் என்ன அதை மைனஸ் பண்ணணும். டிஐஜேன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. எதுக்கு? டோட்டல் ஃப்ளோட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படியெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல எல் மைனஸ் டிஐஜே இருக்கா? எல் மைனஸ் டிஐஜேக்கு நாம் என்ன போடலாம்? டிஎல்எஸ்ன்னு போடலாமா? இந்த 2 டேமுக்கு பதிலாக டிஎல்எஸ் போடலாம். இது இங்கே இருக்குன்னா அப்படின்னா அப்போ டிஎல்எஸ் மைனஸ் இ. டிஎல்எஸ் மைனஸ் இனா லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கும் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் தான் டோட்டல் ஃப்ளோட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை வேற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் இப்படி எழுதலாம் பாருங்க. எல் மைனஸ் மைனஸை வெளியே எடுத்துட்டேன், இந்த ரெண்டுத்துலேருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டேன். இ பிளஸ் டிஐஜே, அதாவது இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் பிளஸ் ஆக்டிவிட்டி டியூரேஷன். இது என்னது? இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் தானே? நல்லா பாருங்க. இ பிளஸ் டிஐஜே இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம். அப்போ இந்த ஈக்குவேஷனை எல் மைனஸ் டிஇஎஃப்னு எழுதலாமா? ஸோ எல் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம், டிஇஎஃப்ங்கிறது இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம். லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கும் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸை என்னன்னு சொல்லலாம்? டோட்டல் ஃப்ளோட்னு சொல்லலாம். அப்போ டோட்டல் ஃப்ளோட்டுக்கு நம்ம கிட்ட 2 ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஒன்று வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கும் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கும் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த 2 ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகே, அப்போ டோட்டல் ஃப்ளோட்டுக்கு ஃபார்முலா என்ன எழுதலாம்? இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் எஃப்எஃப்னு வச்சுக்கலாம். ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஈவெண்ட் ஸ்லாக். ஓகே, டோட்டல் ஃப்ளோட்லேருந்து ஹெட் ஈவெண்ட்டோட ஸ்லாக்கை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் ஃப்ரீ ஃப்ளோட். அதாவது ஃப்ரீ ஃப்ளோட் வேறு ஒன்றும் இல்லை, டோட்டல் ஃப்ளோட்டில் ஒரு பார்ட் தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். அந்த ஃப்ரீ ஃப்ளோட் வந்து சக்ஸசிவ் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சக்ஸசிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த சக்ஸசிவ் ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, சக்ஸசிவ் ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ரைட், ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஈவெண்ட் ஸ்லாக்னு சொல்கிறோம். டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஈவெண்ட் ஸ்லாக்னு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் இ. ஓகே, எல் மைனஸ் இ தான் வந்து ஹெட் ஈவெண்ட் ஸ்லாக். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா இது டெய்ல் ஈவெண்ட், இது ஹெட் ஈவெண்ட். ஓகே, இதுதான் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கான டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் இந்த ஹெட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஹெட் ஈவெண்ட்டோட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஈவெண்ட்டுக்கு இது வந்து டோட்டல் ஃப்ளோட் வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்டிவிட்டிக்கான டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஹெட் ஈவெண்ட்டுக்கான ஸ்லாக், இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் வரலாம். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படிங்கிறது அதுவும் இந்த டோட்டல் ஃப்ளோட்டில் ஒரு பகுதி தான். அந்த டோட்டல் ஃப்ளோட்டில் ஒரு பகுதி. இந்த ஃப்ளோட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு தான் நம்ம இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டீஸ், அந்த ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டோட அமௌண்ட் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ஃப்ளோட்டில் ஒரு பகுதி வந்து ஃப்ரீ ஃப்ளோட்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ ஃப்ளோட் வந்து எந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஆக்டிவிட்டியோட சக்சசிவ் ஆக்டிவிட்டீஸ், சக்சஸர் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஃப்ளோட்டை பாதிக்காமல் இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். அதுவே இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா இந்த டோட்டல் ஃப்ளோட்டில் ஒரு பகுதி தான் அதுவும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டிக்கு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு, ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, சக்சசிவ் ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்ஸை அஃபெக்ட் பண்ணாத ஃப்ளோட் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்டை அஃபெக்ட் பண்ணாத ஃப்ளோட் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இப்போ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஃப்னு வச்சுக்கிறேன். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக். இங்கே ஹெட் ஈவெண்ட் ஸ்லாக் போட்டோம், இங்கே டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக். அதாவது இப்போ இது ஹெட் ஈவெண்ட், இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஹெட் ஈவெண்ட், இது டெய்ல் ஈவெண்ட். ஸோ இந்த டெய்ல் ஈவெண்ட்டோட ஸ்லாக் எல் மைனஸ் இ. ஸ்லாக்குங்கிறது எல் மைனஸ் சி, அதாவது லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஃப்ரீ ஃப்ளோட்லேருந்து டெய்ல் ஈவெண்ட்டோட ஸ்லாக்கை மைனஸ் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடியது இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். அடுத்தது தான் முக்கியமான ஃப்ளோட், இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட். ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் என்ன பண்ணுன்னா, இதுவும் டோட்டல் ஃப்ளோட்டில் ஒரு பகுதி தான். இந்த டோட்டல் ஃப்ளோட்டில் இது ஒரு பகுதியாக இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் ஏதாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ஃப்ளோட்டை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ளோட் என்ன பண்ணும், மற்ற ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்டை கண்டிப்பாக பாதிக்கும். மற்ற ஆக்டிவிட்டீஸோட ஃப்ளோட்டை இன்டர்ஃபியர் பண்ணுற இல்லை பாதிக்கக்கூடிய ஃப்ளோட் தான் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட்லேருந்து ஃப்ரீ ஃப்ளோட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாக் எல் மைனஸ் சி. ஓகே, ஸோ ஸ்லாக்கை தான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு total float minus free float, but it is equal to slack L minus E, right? Okay, so slack na என்னன்னு பார்த்தாச்சு, float na என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ நாம எங்க வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் வரலாம். கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது
இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை விட ஃப்ளோட் அடுத்தது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் வந்து சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். ஒவ்வொரு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் இந்த ஃப்ளோட்டோட 4 ஃப்ளோட்டோட வேல்யூவும் 0 தான் வரும். ஓகே, ஸோ ஜீரோவுக்கு அடுத்த வேல்யூ, ஃப்ளோட்டோட வேல்யூ ஜீரோவுக்கு அடுத்த வேல்யூ எது வருதோ அதுதான் வந்து சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ஃப்ளோட் வேல்யூ எதுக்கு வருதோ அதுதான் வந்து சப்கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட்டோட வேல்யூ மைனஸில் வரும். ஓகே, சூப்பர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட்டோட வேல்யூ மைனஸில் வரும். ரைட், ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்காக வந்து PERT அண்ட் CPMக்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயம். PERTக்கு மட்டும் வந்தோம்னா, PERTல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது, TO. ஓகே, நெக்ஸ்ட் பெசிமிஸ்டிக் டைம், TP. மோஸ்ட் லைக்லி டைம், TMன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இது ஒரு சிலர் வந்து TLன்னு எடுத்துருவாங்க, லைக்லி டைம் TLன்னு எடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாக நடக்குது, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு, அப்போ சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம். பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னா, பெசிமிஸ்ட் வந்து ஆப்போசிட்டா நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தப்பு தப்பாக நடக்கிறது எல்லாமே ப்ராஜெக்டில் நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ராங்காகவே போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான டியூரேஷன் அதிகபட்சம் எவ்வளோ ஆகும் அப்படின்றது தான் வந்து பெசிமிஸ்டிக் டைம். அதை டிபின்னு நோட் பண்ணுறோம். மோஸ்ட் லைக்லி டைம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் மத்தியில், ஸோ இப்படி நடக்கலாம், இந்த அளவுக்கு நடக்கலாம் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ இந்த மூணு டைமையும் வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார் த ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார் த ஆக்டிவிட்டி, அதை TEன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்பெக்டட் டைம். ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TO + 4TL ஆர் TM. ஸோ இந்த ரெண்டு டெர்மினாலஜியும் யூஸ் பண்ணலாம். TMன்னு ஒரு சிலர் TMன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் TLன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் TP டிவைடட் பை 6. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் டைம் கிடச்சிரும். ஸோ இந்த டைமை தான் வந்து நம்ம இங்கே ஒரு ஆக்டிவிட்டிக்கான டைம் கீழே நோட் பண்ணுவோம் இல்லையா, 2 days இல்லை 2 weeks, அது வந்து இங்கே இந்த எக்ஸ்பெக்டட் டைமை எடுத்து தான் இங்கே நோட் பண்ணும். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான், ஏன்னா அது டிட்டர்மினிஸ்டிக். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பொறுத்த வரைக்கும் டிட்டர்மினிஸ்டிக், ஒரு டைம் தான், இவ்வளோ தான் இந்த ஆக்டிவிட்டியாக இதுக்கு இவ்வளோ தான் டைம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும், டிட்டர்மினிஸ்டிக்காக தெரியும், கண்டிப்பாக தெரியும், நிச்சயமாக தெரியும். ஓகே, ஸோ அதை தான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். பட் PERT பொறுத்த வரைக்கும் 3 டைம் இருக்குது நமக்கு, இது ப்ராபபிலிஸ்டிக். PERT பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிஸ்டிக் அப்ரோச், CPM பொறுத்த வரைக்கும் அது டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். ஏன் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஏற்கனவே நமக்கு நாலேஜ் இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறது ஒரு ப்ராஜெக்ட்னா இந்த சைஸ் வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தான் வந்து டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்கிறோம். ஒரு 10 சதுரம் வீடு அப்படின்னா அதுக்கு ஒரு 3 days ஆகும், 4 days ஆகும் பெயிண்டிங் ஒர்க்குக்கு அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே நல்லா தெளிவாக தெரியும். அந்த ப்ராஜெக்டில் ஏற்கனவே இருக்கிற நாலேஜை நாம் அப்ளை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடியது. ஓகே, ஸோ பட் PERT பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை, நாம் வந்து இவ்வளோ தான் டைம் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ப்ராபபிலிஸ்டிக்காக தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும் PERT பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ PERT பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைம் இருக்கும். இந்த 3 டைமையும் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் டைம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் டைமை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆக்டிவிட்டியோட டியூரேஷனாக நம்ம நோட் பண்ணணும். CPM பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான், அந்த டியூரேஷன் என்னங்கிறது இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ரைட். ஸோ இது இல்லாமல் PERTல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா, தட் இஸ் வேரியன்ஸ். சிக்மா கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் அதே போல் சிக்மா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது சிக்மா ஸ்கொயர். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அண்ட் நார்மல் டீவியேஷன் Z கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வேரியன்ஸ் கிடச்சிரும். அண்ட் நார்மல் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்படியே பார்த்துக்கலாம்.
Okay, so these are the basic terminologies you should know before solving the problem. So problem solve பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த இத பத்தி கிளியரான ஐடியா இருந்துச்சுனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் இத பேஸ் பண்ணி தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கண்டிப்பா क्वेश्चन PERT CPM பொறுத்த வரைக்கும் இதுல தெளிவா இருந்தீங்கனா இந்த விஷயங்கள்ல தெளிவா இருந்தீங்கனா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். மேக்ஸिमम ஃப்ளோட் இந்த ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு மேக்ஸिमम क्वेश्चंस கேட்பாங்க. அதே போல இந்த எக்ஸ்பெக்டட் டைம்கான ஃபார்முலா என்ன இத பேஸ் பண்ணி क्वेश्चंस வரலாம். ஓகே, சோ இந்த விஷயங்கள் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்க இருக்கக்கூடிய இப்ப போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அடுத்து நாம ஒரு ப்ராப்ளம் எடுக்கலாம். ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி எப்படி ஃப்ளோட் எல்லாம் கால்குலேட் பண்றது, எப்படி வந்து இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம், இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, so thank you so much for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா 100% இன்ஜினியரிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. Thank you.